மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. வா 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 கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. அப்படியே புஸ்கு புஸ்குன்னு விழுந்துருவே. உஷாராகுதாலோ. வா 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 வா. என்ன நவலாம நின்னுகிட்டு இருக்கா? இவளை நவல வைக்கணும்னா ஒரே விஷயம் தான். 4 4 8 8 8 எத்தனை? நான் பால் வாங்கிட்டு போறேன். அதானே. டேய் 8 8 எத்தனை? எங்க அம்மா சீக்கிரம் பால் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் போறேன்ப்பா. 8 8 எத்தனை சீக்கிரம் பால் தாங்க யாராவது. எடி 8 8 எத்தனை? ஐயோ யாராவது தர மாட்டேங்கல. எத்தனை சீக்கிரம் தாங்கதே. பேசாம நம்மளே ஊத்திட்டு போக வேண்டியதுதான். ஏய் என்ன இப்ப பார்த்தாலும் புஸ்கு புஸ்கு உள்ள நடக்க? தூக்குதுனா தூக்கி நிறுத்துதேன். தூக்கி நிறுத்துதீங்களா? ஆமா. ஐயோ பார்த்து போ. நான் இந்த வாட்டி உளவே இல்ல. நீங்க இப்படி போய் சொல்லாது என்ன? இனிமேல் இந்த நாட்டில் நடக்கூடாது போ. நான் உளவே இல்ல தெரியுமா? இல்ல பிள்ளை நீ உளுந்த. நான் ஒண்ணு உளவே இல்ல தெரியுமா? நீங்க தான் காலை தட்டி விட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு தெரியும். என்ன சொல்லுதா? நான் இப்படி போக வந்தேன். நீங்க தான் அந்த காலை இப்படி உள்ள உட்டிய தெரியுமா? எனக்கு தெரியும். அதனால தான் நான் பொத்தடிக்குன்னு விழுந்தேன் தெரியுமா? அவ கண்டுபிடிச்சிட்டால. இந்த மாதிரி இப்பெல்லாம் அறிவுபூர்வமான பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா பேசாத சொல்லிவிட்டேன். என்ன சொல்ற? அப்ப நான் போய் சொன்னது உங்களுக்கு. ஆமா நீ போய் தான் சொல்லுதா? ஓ நான் காலை அப்படி தட்டி விட்டேன். ஆமா எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சே. 8 8 எத்தனைனே உனக்கு தெரியல. அது சித்து வரைச்சு அங்கே வரவல. சரி நான் தான் உனக்கு காலை உள்ள விட்டு உனக்கு கீழே உள்ள வச்சேனோ? ஆமா அது என்ன ஒரு பொய்யா? சரி அப்போ 8 8 எத்தனை சொல்லு பாப்போம். சொல்லுடி. 8 8 எத்தனை சொல்லு பாப்போம். 8 8 எத்தனை? நான் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ பால் வாங்கிட்டுலாம் போகலாம். சொல்லு 8 8 எத்தனை? அத நான் சொன்னேன். நான் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஓட்டத்தை பிடிச்சிருவான்பா. அடே அச்சாரம் போடட்டுமா? அச்சாரம் போடட்டுமா? என்ன சொன்னீங்க? இப்ப சொல்லு. நானா காலை வச்சு இவனை தள்ளி விட்டேன்? இல்ல வரவே நான் காலை தள்ளி விட்டு நீ என் மேல புசுக்குன்னு விழுந்த மாதிரி நீ சொல்லிட்ட. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க காலை வச்சு தள்ளி விட்டுட்டீங்க நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா இப்பதான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு? ஆமா எனக்கு இப்பதான் உண்மையே தெரிஞ்சிச்சு. நான் நீங்க தான் காலை வச்சு தட்டி விட்டுட்டீங்க நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் தான் பொசுக்குன்னு விழுந்திருக்கேன். பார்த்தல நீ தான் புசுக்குன்னு விழுந்திருக்க. அநியாயமா நீ என் மேல பழிய போட்டுட்டிய. ஆமா இப்பதான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு. சரி சரி பரவாயில்ல. சரி நான் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். சரி போ. சரி பாத்துப்போ. நான் போயிடுவேன். பாத்துப்போ. அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் முடியும். நான் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். எவ்வளவுதான் கட்டிக்கு வேலை அப்புறம் என் கூடி வச்சுக்கிடுவேன். சும்மா கம்பீரமா வீசி முறுக்கி விட்டுருச்சுல. இருடி எனக்கு கொஞ்ச நாள் போட்டோம் அப்படியே என் பக்கத்தை வச்சுக்கிட்டேன். அப்படி சிங்கம் இருக்கும்ல எப்படி இருக்கும் இவன் என் கூட இருந்தானா? ஆமா வீட்டுக்கு வேற யாரோ வராங்கன்னு சொன்னா இனி நமக்கு ஒரு வேலை நடக்காத.
ரொம்ப பேசிவாளுங்களே வாக்கிட்ட. என்ன நடக்குன்னு பாப்போம். என்னட்ட ஸ்கூல்ல லீவ் விட்டாச்சு உனக்கு? ஆமா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதான் எங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். திருவிழா வருதுல்ல. பணத்தை கொடுத்து டீச்சர் வேலைக்கு சேர்ந்துட்ட. எப்படியோ நான் டீச்சர் ஐட்டம்ல. இப்படி பணத்தை கொடுத்து சேரந்தா கழுத கூட சேருமா? கழுதைக்கு வாங்கி கொடுங்க பாப்போம். அதுக்கு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அம்மா எங்க குரூப்ல வாங்கிட்டு நிறைய படிக்கல. ஆமா எல்லாம் கூமுட்டைகளே. எங்க குரூப்ல உனக்கு கூப்பிட்டியா? ஆமா ஒண்ணு கூட ஒழுங்காவே படிக்காது. வாழ ஒண்ணுதான் இல்ல. ஏதோ இறக்கப்பட்டே நான் அத பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். எங்குலது அந்த ஒரு குட்டியோ கண்ணு உருண்டையா இருக்கும் இசைத்தங்கம் உன் கிளாஸ் தானே? ஏது அந்த சில்வன்டா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அழகும் அது என்னத்த சொல்றியா? ஆமா அத்தான் அந்த பிள்ளை முதல்ல விட்டு விட்டுட்டாலைதான். யப்பா சரியான சேட்டக்காரி. சரியான உங்களுக்கு பாத்திருக்கிய? பாஸ் அப்படி பாஸ் பண்ணி விட்டேன். மேக்ஸ்ல 0 மார்க் எடுத்திருந்தா. அவன் பாஸா என்ன பண்ண போறா? இந்த மாமனுக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்த போறா. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. பாஸ் பண்ணி போட்டுருந்தேன். என் தங்கத்துல என்ன கேள்வி அடிச்சேன்னு சொல்லிவிட்டேன். மாமன் கிட்ட உனக்கு இடம் இல்லாம போயிடும். உங்க ஆள அடிக்க கூடாதோ? அது என் செல்லம். சொல்லிவிட்டேன். காது முத்தி போயிருக்கு போலுக்கு. அவன் எனக்கு உசுரு. இப்ப கூட தெரியல நிப்பா. அப்படியே அவளை பாத்துட்டு போனாதான் எனக்கு நல்லா இருக்கும். யானி வச்சாலும் எட்டாத. எதுக்கு யானி வைக்கணும்? அதெல்லாம் என் செல்லத்தை நான் தூக்கி சமைப்பேன். சரி வரட்டா? என் செல்லத்தை பார்க்க போறேன். அதான் நானும் கோயிலுக்கு வருவேன். என்ன சாயங்காலம் கூட்டிட்டு போகணும். எங்க அண்ணன் இப்ப வருவான். அவனே கூட்டு போய் சொல்லு. அவன் கூட போறதுக்கு போகாமலே இருக்கலாம். சரி நான் என் செல்லத்தை பார்த்துட்டு அப்படியே பஞ்சாயத்துக்கு போறேன். வரட்டா? அதான் அடுத்த வாரம் திருவிழாக்கு வருவேன். எனக்கு சேலை தாவணிலாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன தாவணி வேணும்னு சொல்லி நான் எடுத்து கொடுக்கேன். தேவையில்லை. ஏமா நான் போயிட்டு வரேன். அதான் அடுத்த வாரம் திருவிழாக்கு வருவேன். எனக்கு எடுத்து கொடுத்துடணும். சரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. அதான் பணத்தை கொடுத்துருந்தேன். சரிங்க தா. அதான் நான் தெருவுக்கு போயிட்டு வரேன். தெரியல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காதுன்னா? சரிங்க தா. வாய அத்தான் கூப்பிட்டு போறேன். சரியான பொறுக்கி பையன். இல்லத்தா நான் அப்புறமா போய்க்கிடுதேன். என்ன அத்தனை பத்து பயந்து போற? வா அத்தான் கூட்டு போற முடியா? சரியான பொம்பளை போயிடுச்சு பையன். என்ன? ஒண்ணு இல்ல சும்மா மாமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்கூல் லீவ் இல்ல, அதான் வீட்ல கொழுக்கட்டை செஞ்சாங்க. அதை கொண்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத்தானுக்கு இது கொண்டுட்டு வரலையா? கொழுக்கட்டை செஞ்சுட்டு வந்திருக்கேன். எடுத்து சாப்பிடுங்க. அத்தானுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறது. வீட்ல பொண்ணு பார்க்காமலாம் உருட்டி விடுவா வர்றவா. வீட்டுல மாமா பொண்ணு இருக்கும்போது ஊர்ல இருக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு. எப்பா என்ன வளைஞ்சுக்கிட்டு பேசாமா? சை நான் வாரேன். வீட்டுக்குள்ள வாயா. எவ்வளவு நில்லு. அழுவி ஓடிட்டால. என்னங்க ஊர்ல ஒரு புள்ள கூட நம்மளை பார்த்து பேச மாட்டேங்குது. எவ்வளையாவது ஆட்டை போடலான்னு பார்த்தா ஒருத்தையும் சிக்க மாட்டேங்கால. என் தம்பிக்கிட்ட எல்லாவளும் வளைஞ்சு வளைஞ்சு பேசுதா. என்ன கண்டா ஏதோ கொடுன்னா பார்த்த மாதிரி ஓடுதாளுவா. எவ்வளையாவது இன்னைக்கு ஆட்டை போடணுமே. தெருல போனா எவ்வளவு நிப்பா. பார்த்துட்டு வருவோம். அந்த மரட்டு பையனுக்கு இந்த ஊர் தானே? மரட்டட்டமா இருப்பான். ஏட்டிக்கு போட்டியாதான் பேசுவான். எந்த ஊர் தானே? எந்த தெருவா இருக்கும்? அவன் பேச்ச கேட்டதுல இருந்து பார்க்கணும் போல இருந்துச்சு. அத்தான் மெனக்கிட்டு நானே வந்தேன். 2-3 தெரு சுத்தி பார்த்துட்டேன். 2-3 தெருவும் அவன் இல்லையே. எந்த தெருவா இருக்கும்? முட்டாய் கடாலதா? நான் உனக்கு முட்டாய் வாங்கி தரேன் கடையில. ஆமா உனக்கு முட்டாய் வாங்கி தரேன். இந்த ஒரு கண்ணாடி போட்டு கருப்பு கலர் கண்ணாடி போட்டு மீச இப்படி நீளமா பெருசா வச்சிருப்பாங்களே அவங்க அந்த 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 மாமா இருக்காங்கல்ல. எந்த தெருவு எனக்கு பேரு மறந்து போச்சு. அவங்க வீட்டுக்கு தான் போறேன். வழி மறந்து போச்சு. எந்த தெருமா? எந்த மாமாவை சொல்லுவியா? நல்லா அழகா ஹைட்டா புல்லட் பைக்ல வருவாங்கல்ல. சாரன் மாமாவா? சி அந்த எருமாடு இல்ல. அவன் இல்ல. சான் போலீஸ் மாமாவா? சானா போலீஸா? ஆமா அந்த மாமாவை புல்லட் வச்சிருக்கு. நீங்க முட்டாய் வாங்கி தரல? தாரேன்டா. ஐயோ எந்த தெருன்னு தெரியலையே. கொஞ்சம் கலரா இருப்பாங்க. ரொம்ப கருப்பா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கலரா இருப்பாங்க. அப்படி ஹைட்டு வெயிட்டா இருப்பாங்கல்லடா. சே எனக்கு அது ரொம்ப சொந்தம். வழி மறந்துட்டுடா. தெரு பேரு மறந்து போச்சு. பேர் கூட மறந்து போச்சு. அந்த எருமாடு இல்ல. அவனை இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். அவன் இல்லடா. அவனே மாதிரி ஹைட் இருக்கும். அவனே மாதிரி கண்ணாடி போட்டிருக்கும்.
சாம் மாமாவா? கடையில இருப்பாங்கல்ல அந்த மாமாவா? உங்க ஊர்ல எல்லா பையலும் ஒரே மாதிரியாடா இருப்பானுங்க. ஆகா, இந்த ஊர்ல தான் வாக்கப்பட்டு வரணும்ப்பா. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கானுங்களே. நம்ம ஊர்ல இருக்கானுங்களே நத்தல சொத்தலாம். இந்த ஊர்ல எல்லா பையலும் இடிச்சிட்டு பையல மாதிரியே இருக்கானுங்க. அப்படி இந்த ஊர்ல எந்த கடை அரிசி சாப்பிடுறானுங்க? எல்லா பையலும் இடிச்சிட்டு மாதிரி இருக்கானுங்க. எவன் அடையாளத்தை சொல்ல? என்ன அடையாளம்? டேய், இந்த நக்கலாவே பேசுவான்டா. எட்டிக்கு புட்டியாவே பேசுவார் பாத்துக்க. அப்படி யாரே இருக்கா? ஓ, சாலமோனா? என் கோத்து கொளுத்துறத முட்டை வாங்கி தர மாட்டேங்கிட்டேன். ஐயோ, எப்படி எப்படி யாத்தாடி ஐயடி டீச்சர், எம்மாடி டீச்சர் இங்கே வந்துட்டாவ. யாத்தாடி நம்ம காப்பி அடிச்சு எழுதுனமே அத கண்டுபிடிச்சிட்டாவளோ. எம்மாடி நான் இப்பவே சபா ராணி கிட்ட சொல்லணுமே. யாத்த டீச்சர் வந்திருக்காவ. டேய், முடி சுருண்டு சுருண்டு இருக்கும்டா. முடி நல்ல சுருண்டு இருக்கும். யார் என்னண்ணா? இல்லடா, பேரு. ஐயோ, இன்னைக்கு பாதியா கேட்டு முழுசா கேட்க மாட்டேன். அவ இப்படி என் மனசுல உட்காந்து ஆட்டி படைப்பான்னு தெரிஞ்சிருந்தா முதையே முழு பேரை எப்படியாவது தெரிஞ்சிருப்பேன். கீன்னு தான் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். கீயா காவா கூவா. நீ உங்க தெருல அண்ணன் பேர்லாம் சொல்லி நான் கண்டுபிடிக்க. சாம் மாமா, ஜான் மாமா, ராபர்ட் மாமா, சாரன் மாமா, அப்புறம் கபிலன் அண்ணன், அப்புறம் சாலமன் மாமா, அப்புறம் விக்ரம் மாமா, அப்புறம் டேனியல் மாமா, அப்புறம் கிஷோர் மாமா, அப்புறம் 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 ராஜா மாமா, அப்புறம் போடா போ. முட்டை வாங்கி தரல? வாங்கி தரேன், கடைக்கு போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ போ. கண்டே பிடிக்க முடியலையே. இல்ல இந்த ஒரு திருவிழாவுக்கு நம்ம வில்லுப்பாட்டுக்காரர் இருக்காருல, அவரு அவங்க மோதான் வில்லுப்பாட்டு படிக்கலாம். எப்படி நல்லா இருக்கும் அப்படில? இல்ல வில்லுப்பாட்டை விடல கரகாட்டத்துக்கு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கு? இல்ல கரகாட்டக்காரி யார் திரும்பல? நம்ம செம்பகம்ல எங்க அப்பா அப்ப அஞ்சு தூள் கலப்பு. அப்போ இந்த வருஷம் திருவிழா களை கட்டுமா? இல்ல பாம்பேல மெட்ராஸ் எல்லாரும் வந்துட்டோம்ல. இப்ப பாரு திருவிழாக்கு அவன் படையெடுத்து வரான். இல்ல இந்த திருப்பி வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து வரவங்கிட்ட எல்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணணும்ல. ஆமால. இல்ல போனதுக்கு நம்ம பாம்பேல வந்துடலாருமா ஆசிரியனாச்சு. அவரெல்லாம் விடப்படாதுல. போனதுக்கு 100 ரூபாய்க்கு மேல தர மாட்டேன்ட்டாரு. திருவிழாக்கு வருவாராம், ஒண்ணும் செய்ய மாட்டான். இல்ல இந்த வட்டி சரக்குக்கு புள்ள வெளியூர்ல இருந்து வரவங்கிட்ட வாங்கணும். ஆமால, ஒரு ஆளை விடப்படாது. இல்ல அவன் ஆசிரியர் வராரு, வேற யாரும் வரா? ஆமா, சென்னை பார்த்தோம்ல, அது வீட்டுல இருந்து எல்லாரும் வரலாம். அது அண்ணன் தம்பி எல்லாரும் பாம்பேல தானே கிடக்காவ, அவையெல்லாம் வரலாம். இல்ல நம்ம மெட்ராஸ் இருக்காமல அசோக்கு, அவன் வரானா? இல்ல அவன் வீட்டுல அண்ணன் தம்பி 4 பேரு, அந்த 4 பேரும் மெட்ராஸ் தான் கிடக்கானுவ. இல்ல வீட்டுக்கு 100 ரூபாய் குறிச்சாலும் பெரிய கலெக்ஷன் ஆகும்ல. அதான் சொல்றேன், வெளியூர் காரணம் அந்த திருப்பி விடப்படாது. ஒவ்வொருத்தருக்கு 1000-2000 புடுங்குதான் கச்சேரிய பயங்கரமா வைக்கும். வியாக்கியானமா பேசுவானுவ. வியாக்கியானம் பேசுவானுவ. வருஷத்துக்கு ஒரு திருவிழாக்கு வரானுவ. ஏன் ஊருக்கு செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவானுவ. தாய குடு குடுன்னு ஓடுங்கப்பா. டீச்சர் நம்மள தேடி வந்திருக்காவன்னு நினைக்கிறேன். ஏன் செல்லக்குட்டி? தாயே, டீச்சர் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். ஏன் செல்லக்குட்டி, மாமனுக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது இன்னொரு இந்த பிள்ளைய பார்த்து இந்த டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, அது செல்லக்குட்டில. தங்கக்குட்டி, மாமனுக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. ஏன் உங்க வீட்டுல சுடிஜோர் பொங்கலியோ? அவளுக்கு வந்து அர்த்தமே தெரியல. அவகிட்ட போய் கஞ்சி ஊத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியட்டா என்ன, எனக்கு தெரியும்ல. குடும்பத்தை போறது நானடா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, விடு. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, மாமன் சொல்லக்கூடாது. போன வெக்கப்பட்டு போனோம். போன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. என்னமா தங்கப்பில்ல ரொம்ப பாசமா உசுர்ல இந்த பிள்ளை எனக்கு. அது என் செல்ல குட்டில இல்லதாங்க, அது என் செல்ல குட்டி இல்ல. மாமனுக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்த போறாளே அவதான் என் செல்ல குட்டிலாவா. என்ன பேசிட்டு இருக்கா? செல்ல குட்டி, நான் அம்மா கூட கேட்டா என்ன கேட்டுக்கா? எங்க அம்மா கூப்பிட்டாவளா? உச்சக்கம் வச்சு வெளுத்து வாங்கிடுவேன். வீட்டுக்கு போ. பராட்டு மாதிரி அழைச்சிட்டு கிடக்கா. போ. இனி தெருவோம் எங்காவது நான் பார்த்தேன்னு வச்சுக்க, முதுகு தடி பிஞ்சிடும். போ.
கிங்ஸ்னு புள்ள எதுக்கு ஆச்சுட்டு எடுக்கா அவங்க சொல்ல குடி தாங்க குட்டி நீ வாமா கடலை பிஸ்கட் வாங்கிட்டு போமா தேவையில்ல போட்ட அம்மா திட்டு எடுக்கா பா ஏல கிங்ஸ்னு புள்ளைக்கு மாட்டிட்டு எடுக்கா ஏ சொல்ல குட்டி ஏதா கிசாரு அந்த கடலை பிஸ்கட் வாங்கிட்டு எடு கொன்னுவேன் போ என்ன சின்ன பத்தி வெட்டி விட்டா என்ன வச்சு பேசுற சின்ன பிள்ளை பார்த்து ஏன்டா கோப்படுது அவன் சும்மா தானே பேசிட்டு இருக்கான் சும்மா பேசுறானா இல்ல நான் சின்ன பிள்ளை தான் பேசிட்டு இருக்கேன் அவன் நான் மரப்பொண்ணு இல்ல மரப்பொண்ணு புத்துங்கிற பொண்ணு எனக்கு பிறந்த பையன் என்ன கோப்படுதான் இவன் எங்க அந்த பிள்ளைங்க அப்படியே சுட்டா அதனால வாட்டில லூஸ் மாதிரி அனுப்பிட்டு இருக்கா இல்லையே அந்த பிள்ளை இப்பதானே வந்துச்சு இல்ல இல்ல அது லூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கா கஞ்சா ஊத்த சொல்ற கஞ்சே எனக்கு முடியும் பரிசம் போட்டுருவானோ ஓஹோ சரணு ஏய் உனக்கு அண்ணன் முறை அதான் நீ இப்போ அவனு சாரம் சாரம் கூப்பிட்டுக்க ஓ நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட ஆமா ஆளு வாட்சட்டமா இருக்காருல்ல மீசையெல்லாம் உழைச்சிருக்கு கோபம்லாம் படுறாரு பெரிய வாழ்க்கையா பாரு வட்டி மட்டும் ஒரு நாளைக்கு 25,000 வரும்பளுக்கு பெரிய ஆள் ஆயிட்டா பரவாயில்ல படிச்சு படிப்பு விட்டுட்டு இல்ல பிசினஸ்ல இறங்கிட்டியா இல்ல கிங்ஸனு என்ன என்ன நம்ம தெற்கு மாடா இருக்குல்ல அதுல கிடக்க வாழ்க்கையா வெட்டுன்னு பாத்துக்க நல்ல வியாபாரி தான் சொல்லி இல்ல உன் மட்டும் எடுக்கணும் எடுத்துக்க இவனை கொஞ்ச நாள் அழியணும் இப்பெல்லாம் யாரு செவ்வாழையும் எடுக்கா செவ்வாழை யாரும் எடுக்கிறது இல்ல இப்ப எல்லாரும் ரசகசி தான் எடுக்காங்க செவ்வாழைக்கு தான் வேல்யூ உண்டு இல்ல இப்ப கல்யாண சீசன் இல்லல்ல அதனால யாரும் விரும்புறது இல்ல அது அடிமாட்டு வேலைக்கு போகுது பாவி போயில செவ்வாழை உனக்கு அடிமாட்டு வேலைக்கு போகுதா இல்ல கேரளாக்கே இங்க தான் போய்கிட்டு இருக்கு நீ பேர் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கா இல்ல நானும் செவ்வாழை தான் போட்டுக்கேன் இங்க பாரு வேலைக்கு வியாபாரி புத்தி என்கிட்ட காட்டுறது சொல்லிவிட்டேன் இல்ல அட்டை போட பக்கல எங்ககிட்டயே நான் என்ன பொய்ய சொல்லுதேன் இப்ப செவ்வாழைக்கு வேல்யூ இல்ல ஒரு காய் 3 ரூபா தான் போகுது வேணா போட்டு விடுங்க 3 ரூபாயா இல்ல 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 பகல் கொல்ல காலி போட்டுருக்கீங்க இது என்ன கொல்ல இல்ல ஒரு படம் 5 ரூபா போகுதுனால பாரு செவ்வாழைக்கெல்லாம் வேல்யூ இல்ல அது 2 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு நான் சரி தெரிஞ்சு 3 ரூபா சொன்னேன் 2 ரூபா 2 ரூபா தான் அதுக்கு மேல 1 ரூபா தர முடியாது இல்ல இந்த போய் சரியான போயிடா இருக்கோம்ல ஆனா நமக்கு அட்டை போட பார்க்கல இவனை விட்டா ஊருக்குள்ள வேற எந்த வியாபாரியும் வரவும் மாட்டானே அண்ணன் தம்பிங்கள போட்டி போட்டு பிடிக்கானுவ எல்லாரும் 3 ரூபாய் போனேன் 2 ரூபாயில இருந்து 1 ரூபா குறைக்க மாட்டேன் இப்போதான் 3 ரூபா சொன்னா பிஞ்சிலே படுத்துறோம்ல பாத்துக்க எப்படி வியாபாரம் பார்க்காம பத்தியா இன்னும் கொஞ்ச நாள் பாரு நம்ம ஊர்ல இவன் தான் கொடி கட்டி பறப்பான் பாத்துக்கிட்டே ஆல்ரெடி அவன் பறந்துட்டான் நான் வீடு வாசல் தான் போடல வீடு வாசல் மட்டும் போட்டான்னு வச்சுக்க இவன் தான் இந்த ஊர்லயே கோடீஸ்வரன் வட்டி காசு மட்டும் ஒரு நாளைக்கு 25,000 பிடிப்ப முழுக்கல இந்த பைலட் மட்டும் எப்படி மூளை வேலை செஞ்சிச்சு நம்மளும் காலங்காலமா கிட்ட பணம் வச்சிருக்கோம் நமக்கு இந்த மூளை வேலை செய்யல அத சொல்ல இந்த பையன் பிஞ்சிலே படுத்தவன் இல்லைன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வட்டிக்கு எவனாவது விடுவானா நமக்கு முன்னாடி பைசா முட்டுருவானோ ஏற்கனவே அவன் வீட்டுக்கு அத்தை பையன் வரேன்னு சொல்லி முத வேலையை பரிசு போடணுமா எப்படி போட வீட்டுக்கு கடைக்குட்டியா பிறந்துட்டேன் இப்ப என்ன பண்ண நான் அச்சாரம் போட்டதான் முடியும் எப்படி போட காலையில உங்க அத்தம்மா வந்த வந்துச்சு என்ன கிளம்பிட்டியா ஆமா நான் போயிட்டே திருவிழாக்கு வரேன் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எனக்கு சேலை தாவணி எல்லாம் வேணும் சொல்லிட்டேன் ஏன்னா உங்க திருவிழாக்கு நான் வர மாட்டேன் சரி சரி திருவள்ளி போமா என்னைக்குன்னு சொல்லுங்க உனக்கு ஸ்கூல் என்னைக்கு திறக்கு அது ஜூன் 1 தான் திறக்கும் சரி அப்போ மே மாசம் 5ஆம் தேதி போவோம் சரிங்க தா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி பாத்து போ சரிங்க தா ஏல உங்க அத்தம்மாவ தான் நல்லா அழகா இருக்கால இவளை கட்டிக்க வேண்டியதானே அதுக்கிட்ட அந்த சின்ன பிள்ளை போய் கஞ்சி ஊத்தியான்னு கட்டிட்டு கிடக்கா இல்லே எனக்கு இவளுக்கு ஒரே வயசா நானும் இவளும் ஒரே மாசம் தான் பிறந்தோம் நான் என்ன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியில துடுக்கிட்டு வந்து விழுந்துட்டேன் அவன் 2 நாள் பின்னாடி வந்தா அவ்வளவுதான் இல்ல அதுக்கு என்ன நல்லா படிச்சிருக்கா டீச்சரா இருக்கா இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு அந்த செல்லாக்குட்டி தான் செல்லாக்குட்டி இந்த வருஷம் 10ல பாஸ் ஆகுறது கஷ்டம் கஞ்சி கிஞ்சி ஊத்துறதுக்கு எதுக்குடா படிப்பு என் செல்லாக்குட்டி என் சின்ன குட்டி என் கூட இருந்தாலே போதும் அது லைஃப் சூப்பரா இருக்கும்டா டே மண்ணை தூக்கி வச்சு கிளம்புவோம்ல வண்டியில தூக்கி வச்சுக்கிட்டு அப்ப முடிவே பண்ணிட்ட என் செல்ல குட்டி தான் எனக்கு உசுரு எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அது இப்பவும் சின்ன பிள்ளைதான்ல எனக்கு தெரியாம இருக்கு 10ஆம் கிளாஸ் முடிக்கட்டும் எப்படி போய் பரிசம் போடுறதுன்னு மட்டும் பாரு அதுக்குள்ள எங்க அண்ணனுக்கு எப்படி பொண்ணு கிடைச்சிடும் அடுத்த 5000 ரூட்டு கிளியர் நேரா போய் பொண்ணு கேட்போம்ல ஒருவேளை வேற யாராவது பொண்ணு கேட்டா எனக்கு தான் உரிமை நான் சொக்காரேன் எனக்கு மிஞ்சி யாருக்காவது பொண்ணை கொடுத்துருவாதா டேய் எனக்கு பொண்ணை கொடுக்காம வேற எங்கேயாவது கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியாது இப்போ கஷ்டப்பட்டு கிடக்காவ ஒரு உதவி பண்ண மாட்டேக்கா அது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நல்லா இருக்குல்ல இப்பவுமே பரிசம் போட வேண்டியதுன்னு இல்ல மூத்த இருக்காம்ல அதான் பரிசம் போடாம இருக்கேன் மூத்தவனுக்கு பேசி முடிச்சாலே அடுத்த நோடி இங்க போய் நான் பரிசம் போட்டுருவேன் அது சிலாக்குட்டி எனக்கு தான் சரில நான் வரேன் சரி இந்த கிங்ஸ் பையன் ஏதோ கோவப்பட்டானே எனக்கு இன்னும் அந்த கிங்ஸ் பையன் விரும்புவானோ சே அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளைனாலே ஆவாத அதுவும் பொம்பளை பிள்ளைனாலே அவனுக்கு அலர்ஜி இனிமேல் ஒரு தெருவில் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க
நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஆம்பளை பையன் பேசக்கூடாதுன்னு சொன்னா சொல்லலையா? சொல்லலையா? அடுத்த பொண்ணுங்க இனிமேல் எந்த பயக்கட்டே உனக்கு பேசுற பார்த்தேன் பொண்ணு இருஞ்சவன். இனிமேல் எவனாவது கஞ்சி ஊத்து மண்ணங்கட்டி ஊத்து மூஞ்சில குத்தி விட்டேன். எவங்கிட்டையும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். புரியுதா? எவங்கிட்ட பேசத பார்த்த கொள்ளுவேன். அவன் என்ன அப்படி பேசுறா? ஓ சொக்காரம்ல உரிமையை கட்டுதானோ? உரிமையா? என்ன பண்ண கஷ்டப்படும் போது வந்து உதவி பண்ண மாட்டானுங்க. ஆனா பொண்ணு மட்டும் கட்டிடுவானுங்க. எத்தனை நாள் அந்த வீட்டுல கஞ்சி குடிக்காம இருந்தாங்க. அப்போ இவன் போலீஸா தானே ஏதாவது பண்ணிருப்பான். இப்ப பொண்ணு மட்டும் வேணுமா? என்ன பார்க்க அழகா இருக்கா? பொண்ணு மட்டும் வேணும் இவனுக்கு. பொண்ணு என்ன பண்ண எனக்கு தான் நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாம இப்ப என்ன டீ பண்ண போறோம்? திருவிழாக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. உண்டியல்ல 1 ரூபா கூட இல்ல. 1 ரூபா இல்லாம இல்ல, போடுறதெல்லாம் நாமளே எடுத்து எடுத்து தின்னுபிடுதோம். அன்னைக்கு கஷ்டப்பட்டு இப்படிதான் 5 ரூபா வரைக்கும் சேர்த்தோம். 5 ரூபாயும் கொண்டு போய் பண்ணு ரொட்டி குருவி ரொட்டி அது இதுன்னு வாங்கி தின்னுபிட்டோம். 5 ரூபாயும் க்ளோஸு. டீ மறுபடி சேர்க்க ஆரம்பிச்சா கூட 3 ரூபா கூட வராத டீ. ஆனா இன்னும் திருவிழாக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. நாம என்ன பண்ண போறோம்னு தெரியல. போன திருப்பு 15 ரூபா கிட்ட சேர்த்தோம். ராட்டு அது இதுன்னு விளையாண்டோம். இந்த திருப்பு 3 ரூபா கூட சேர்க்கல. நமக்கும் லவ்வர்ஸ் இருந்தா கூட எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு கை கூடாம போயிடுச்சு. டீ அப்படி சொல்லாத டீ, அது கெட்ட பழக்கமா டீ? ஆமா டீ, அது கெட்ட பழக்கமா நமக்கு தெரியாம போயிட்டு பத்தியா? டீ இனிமேல் அதை பத்தி பேசாதீங்க டீ, மாட்டிக்கிடுவோம் டீ. இப்ப திருவிழாக்கு லாட்லாம் ஆடணுமே, என்ன பண்ண? வெறும் காலி உண்டியல தான் இருக்கு. ஏடி ஏதாவது யோசிப்பா டீ. ஒரு ஐடியா, நம்ம ஊர்ல அறுப்பு அறுத்துக்கிட்டு இருக்காவ. நெல்லு பறக்க போனோம்னா நெல்ல பறக்கி கடையில கொண்டு போட்டோம்னா ஒரு நாளைக்கு எப்படி 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். திருவிழாவுக்குள்ள 15-20 ரூபா சேர்த்துடலாம். எப்படி? எங்க அம்மா நெல்லு பறக்க போனா காலை தரிச்சிருவேன்னு சொல்லிட்டாவ. அதுல வேற இந்த பயில்வான் ரங்கநாதன் இல்ல, எங்கேயாவது உன்னை பார்த்த தெருவிலையோ குளத்துலயோ ஆத்தாங்கரையிலயோ உன்னை பார்த்த அன்னைக்கு தான் உனக்கு கட்டேசி நாளே அப்படிலாம் என்ன திட்டாவ தெரியுமா? அது ஏடி ஒன்னையே திட்டுதாவ? அத மட்டும் எனக்கும் தெரியவே மாட்டேங்குது. கவிலுக்கு ஏன் என்ன கண்ட இப்படிலாம் நிக்காவன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது தெரியுமா? அவ ஏன் தான் என்ன கண்ட இப்படி நிக்காவல? அவளுக்கு உன் மேல ரொம்ப பொறாம நினைக்கேன் டி. அப்படித்தான் நானும் நினைக்கேன். அவளுக்கு என் மேல ரொம்ப பொறாம நினைக்கேன். அத என்ன கண்ணிலே காண விட மாட்டேங்காவ. சாத்தாடி டி, இப்போ உண்டில துட்டு செக்கணுமே, என்ன பண்ண டி? நம்ம ஊர்ல மொத்தம் 5 தெருவு. மேல் தெரு, நடுத்தெரு, மேற்கு தெரு, தெற்கு தெருவுன்னு 5 தெருவு இருக்கு. 5 தெருவுலையும் போய் உண்டில காட்டி காசு பிரிச்சா என்ன? ஊரே சேர்ந்து நம்ம கும்மி அடிச்சிடும். நம்ம நேரா போய் உண்டில காசு போடுங்கன்னு சொன்னாதான் ஊரே சேர்ந்து நம்மள கும்மி அடிக்கும். நம்ம சாமிக்குன்னு சொல்லி வாங்கினோம்னா என்னடி சொல்லுதா? எட்டி வேண்டாம், நாம எது பண்ணாலும் இந்த ஊர் ரொம்ப தெளிவா இருக்கு, உஷாரா இருக்கு. நம்மள ஊரே சேர்ந்து கும்மி அடிச்சிரும். திருவிழாவுக்கே நம்மள ஒதுக்கி வச்சிருவா சொல்லிவிட்டேன். எட்டி அந்த பிராடு வேலைலாம் வேண்டாம் டி. இப்படித்தான் அன்னைக்கு நான் சாமி வந்திருக்க மாதிரி பண்ணினேன். 1 ரூபா கூட தேரல. ஆமாட்டி, அது ஒரு கொட்டை ஆமாட்டி. இப்பெல்லாம் யாருக்குமே சாமி மேல பயமே இல்லட்டி. அதுதான் உண்மை. சரி டி, இப்ப உண்டில தூக்கிட்டு என்ன பண்ண? பாரு, இனிலாம் நேர் வழியில போய் நம்ம உண்டில எல்லாம் சேர்க்க முடியாது. திருவிழா கொண்டாடியே ஆகணும். திருவிழால நம்ம ஜாலியா இருந்தே ஆகணும். அதுக்கு தில்லு முள்ளு வேலை பார்த்தே ஆகணும். என்னடி தில்லலங்கடியால பார்க்க போறோம்? நான் சொல்றதுக்கு சரின்னு மட்டும் சொல்லியேன்னா இன்னைக்கே உண்டில நிறைஞ்சிரும். எது செஞ்சாலும் சாமி கண்ணை குத்திருன்னு ஒதுங்கி நின்னவதானே இப்ப முதலா எப்படி துட்டுனா பறக்கா பாரு. அத குடும்ப புத்தி அப்படினேடி. ஏ தாய், என்னடி பிடிச்சிட்டியே? உங்க அம்மே அப்படிதான். உங்க மாமமார் கிட்ட இருந்து என்ன ஆட்டை போடுறாங்க, ஆட்டை போட்டு நீங்க வீடியோஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. உங்க மாமமார் வெளிநாட்டுல இருந்து பணத்தை அனுப்புனா உங்க அம்மா அங்க இருந்து சுருட்டி கொண்டு இங்க வீடியோஸ்ல கட்டி வச்சிருக்காங்க. பிறகு என் தம்பி மார் இல்ல
என் தம்பி மாறிலேன்னு உங்க அம்மா பீத்துதாவ. எப்படியோ தப்பி தெரி உங்க அம்மா வீட்டுக்கு மூத்தவளா பிறந்து அதுக்கு அடுத்துக்க தம்பி மாறு தலையிலலாம் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காவ. உங்களுக்குன்னு அத்தமார் வரட்டும், அன்னைக்கு தானே உங்க அம்மா லட்சணம்லாம் தெரியும். அதுக்குள்ள எங்க அம்மா எனக்கு சேர்க்க வேண்டியதான் சேர்த்து என்ன கட்டி கொடுத்துருவா தெரியுமா? அது கண்டிப்பா செஞ்சிருவா. அதனால உங்க மாமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா, எங்க அம்மியும் அப்படிதான் சொன்னாவ. அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் முடிச்சு வைக்க கூடாது, முடிச்சு வச்சா ஒத்தரவா நமக்கு தரமாட்டானு அப்படின்னு எங்க அம்மையும் சொன்னாவ. ஏ தாய, உங்க அம்மா புத்திய தீய வைக்க. ஆமாட்டி, எங்க அம்மா அப்படித்தான் சொன்னாவ. உங்க மாமாவை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுப்பாவ இல்லையா? நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போறியா? டீ, எனக்கு ட்ரெயினே பிடிக்காது. டீ, வெளிநாட்டுக்கு ட்ரெயின் ஏத்தி போவாவ? ஆமா டீ, உங்க மாமா ஏரோப்ளேன்ல தானே வந்தாரு. ஏரோப்ளேன்லயும் போலாம், ட்ரெயின்லயும் போலாம். சரி சரி. எடி ராணி, நீ ஏதோ தில்லுமுல்லு விளையாடி சொன்னியே, சொல்லு பாப்பா. வேற ஒண்ணும் இல்ல, திருவிழா வரப்போகுது. நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாவ. அதுக்கு நான் சொல்ற வழியெல்லாம் பண்ணினீன்னா உண்டிலி நிறைஞ்சிரும். வீட்டுக்கு எல்லாருமே வெள்ளை அடிப்பாவ. எல்லார் வீட்லயும் சுண்ணாம்பு கல்லு வாங்குவாவ. வீட்டுக்கு ஒரு சரட்டை நம்ம சுண்ணாம்பு கல் அழுனா கூட 100 வீடு இருக்கு, 100 வீடு இருக்கு, 150 சிரட்டை சேர்ந்துரும். கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ சுண்ணாம்பு கல் சேர்ந்துரும். ஒரு வீட்டுல கொண்டு கொடுத்தோம்னா 8 ரூபா இருந்து 10 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாட்டி, சுண்ணாம்பு கல்லெல்லாம் வாங்கி வீட்டு வாசல தான் குமிச்சு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு சிரட்டை கல் அழுனா கூட 100 வீடு எட்டி 3 கிலோ 4 கிலோ தேர்மாட்டி. அதுதான் நானும் சொல்ல வரேன். அத்தனை சுண்ணாம்பு கல்லின் சந்தைக்கு கொண்டு போறோம். 3 கிலோ விற்கும், 5 ரூபா 8 ரூபா வாங்குதோம். உண்டியில பாதி நிறைஞ்சிருமா? இன்னொன்னு, வீட்டுல எல்லாரும் வெள்ளை அடிக்காவ. சப்பு சாமா எல்லாத்தையும் வெளியில தான் அள்ளி போட்டிருப்பாவ. எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்கங்க கிடக்க பிளாஸ்டிக் டப்பா, கண்ணாடி டப்பா, அது இதெல்லாம் பிறக்கணும்னா அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து வித்து பறக்கி போட்டோம்னா 5-6 ரூபா கிடைக்கும். தாயே, அது மட்டும் இல்ல, நொட்டு நொடுசு நம்ம கூட படிச்சவா, போன வருஷம் படிச்சவா, அதுக்கு முந்தின வருஷம் படிச்சவா, இந்த வருஷம் படிக்க போறவான்னு ஒரு 25-26 பேர் கிடக்காளுவ. அவளுக்கிட்டலாம் நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்துவோம். அதுக்கு எங்க கிட்ட முதல் மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஆளுக்கு 1 ரூபா வச்சா கூட 26-27 ரூபா சேர்ந்துரும். அப்பதான் நாங்க கும்மி விளையாட்டுல சேர்ப்போன்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம ஊர்ல பெரிய கேங்க நம்ம தான். எல்லாவளும் கண்டிப்பா நம்ம கிட்ட சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா திருவிழா அன்னைக்கு நம்மள கையிலே பிடிக்க முடியாது. நம்ம ஆட்டம் தான் வெறித்தனமா இருக்கும். போன சம்பத்தெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைலாம் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க எப்படி எல்லாம் நம்மள சுத்தி வந்துச்சு. ஏன்னா ராட்ல யாரும் ஏறக்கூடாதுன்னு நாம தான் தீர்மானம் பண்ணுவோம். துட்டு கொடுத்தவ ராட்ல ஏறணும், துட்டு கொடுக்காதவ லைன்ல நிக்கணும். எப்படி அப்படி இப்படின்னு மிரட்டி பறக்கி அதுல ஒரு 30 ரூபா சேர்த்துருவோம். உண்டியை தூக்கிட்டு சீக்கிரம் அந்த வேலையில பாப்போம். என்ன இந்த பயவுல கண்ணுல பட மாட்டேங்குது. நானும் 3 தெரிச்சு சுத்தி வந்துட்டேன், ஆளையே காணோம். வீட்லயும் அவன் இல்லையே, எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை ஊருக்கு எதுவும் போயிட்டாலோ? இல்லையே, பால் வாங்க அவ அம்மா காலையில வந்தாவல. என்ன பார்த்து 2 நாள் ஆகுது, ஆளையே கண்ணிலே பட மாட்டேங்க. நான் வேற வேலை விஷயத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன், பார்க்க முடியல. ஊர்ல ஏதாவது பையன்கிட்ட பேசிட்டு போலோ. வர வர இந்த டென்ஷனே எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கும் போலுக்க. ஆஹா, ஆளு ஒரு சித்து பேர் இருக்காளேப்பா, நல்லா இருக்காள. எவனாவது பேசுவானோ? எங்க போயிட்டு வர? இந்த பையன் ரங்கநாதன் கண்ணுல சிக்க கூடாதுன்னு தெரு தெருவா சுத்தி வந்தேன். கடைசியில சிக்கிட்டேனே. உனக்கு தெருல லாந்த கூட சொல்லிருக்கா சொல்லிடாட்டி? வீட்டுல இருந்து எங்க அம்மா அடிக்காவல்ல, அதுக்கு சேட்டை குறைச்சு பண்ணணும். வீட்டுல இருந்து சேட்டை பண்ணிருப்பா. நீ வயசுக்கு வந்து பிள்ளைதானே? என்னது? நீ சடங்கான பிள்ளைதானே? குரங்கு. இப்படி தெருல பரலாட்டு மாதிரி அலைதா? அவன் எப்போண்டான் இருக்கானுங்க. இனிமேல் தெருல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. யார்ட்டையாவது பேசுனா சாரம் போய் பேசிருப்பானோ? யார்ட்டையும் பேசல, யார்ட்டையாவது பேசணும்னு தெரிஞ்சதே அன்னைக்கு அவனுக்கு கடைசி நாள் பாத்துக்க. இப்ப எங்க போறா? வீட்டுக்கு கஞ்சி குடிக்க போறேன். ஓ, பசி எடுத்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா? ஆமா, கஞ்சி குடிக்க போறேன். இப்ப நீ எங்க இருந்து வர? மேல தெருல இருந்து. ஓ, மேலத்துல இருந்து வர. ஆகா, சாரம் போய் தெரு. அங்க எதுக்கு போன? நீ அங்க எதுக்கு போன? தாய், நான் தான் இவன் நினைஞ்சு நிக்கான். நான் போனா இவனுக்கு என்னன்னு கேட்க எங்க அம்மா தான் லாண்டு வந்து சொன்னாவ. இனிமேல் அந்த தெருவுக்கு போன காலை தரிச்சிருவேன். வீட்டுல புளிய கரைச்சிருவா போலுக்க. சரி, திருவிழாக்கு 1 வாரம் தானே இருக்கு.
இங்க வா. வெளியே வந்து இருக்கான்னு பாத்துக்கலாம். இங்க வா. ஆஹா, உச்சத்துக்கு பேர் இருக்கப்பா. நல்லதா இருக்கு. இந்த திருவிழா வருதுல்ல, மே மாசம் 5ஆம் தேதி எனக்கு லீவ் இருக்கு. லாரி ஓடாது. அன்னைக்கு உனக்கு கடைக்கு கூட்டு போறேன்னா? கிடைக்கா? ஆமா, திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போறேன். திருநெல்வேலிக்கா? ஆமா, பாரு, காலையிலே போயிடுவோம். நானா? தாய் எங்க அம்மைக்கு தெரிஞ்சா கொன்னுருவாங்க. இங்க பாரு, போயிட்டு எல்லாம் வரதுக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். பைக்கிலே போயிடுவோம். போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாரேன். எங்க அம்மைக்கு தெரிஞ்சிச்சுன்னா? கொலுசு தந்தேன், இதை சொன்னாவளோ? சொல்லல. இங்க பாரு, மே மாசம் 5ஆம் தேதி சரியா நாம திருநெல்வேலிக்கு போறோம். திருநெல்வேலிக்கா? ட்ரெயின்ல போமா? பைக் வேண்டாமா? பைக்கா? சரி. கண்டிப்பா போறேன்னு. மே மாசம் 5ஆம் தேதி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். திருவிழாக்கு போடுங்க. சரி. உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு பாசம்? பாசம்? ஆமா, பாசம். அதான் கேட்க, எதுக்கு உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம்? பாசம்னா பாசம், அவ்வளவுதான். அதான் கேட்க, ஏன் இவ்வளவு பாசம்? கேள்விக்கு கார வச்சிட்டாலே. சொல்லுங்க, எதுக்கு உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம்? தெரியல. இல்ல கேட்டேன், நீங்க என் மேல பாசமா இருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். ஏன் பாசமா இருக்க கூடாதா? இருக்கலாமே. பாசம், அதிக பாசம், யார் மேலே இல்லாத பாசம். ஏன்னு சொன்ன புரியுமா? கோலம் வரும்போது சொல்றேன். சரி, மே மாசம் 5ஆம் தேதி மறந்துடாத. காலையிலே போயிடுவோம். 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். நான் பாக்குறது புரியுதா இவளுக்கு? போ. நீங்க போங்க. இல்ல, நீ போ. இப்ப கொஞ்சம் தடிச்சிருக்க. அதுவா, லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதான். சரி. எப்படி கேட்க? என்ன? ஒண்ணு இல்ல. சரி, போ. இயல். 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 யாரு? இயல். நீங்களா? என்ன, எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்காவ? எவ்வளவு திருவிழா வருதுல, 5ஆம் தேதி துணி எடுக்க போவோம் திருநெல்வேலிக்கு. மறக்காம வந்துரு. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ கடைக்கு வருவன்னு பாத்துட்டு இருந்தா, நீ வரல. 5ஆம் தேதி லீவு, கடையெல்லாம் லீவு. பாரு, காலையில 10 மணிக்கு போனா 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இங்க பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். திருவிழாக்கு தேவையான அத்தனை நான் வாங்கி கொடுப்பேன். என் கூட கிளம்பி வந்தா மட்டும் போதும். வீட்டுல தெரிஞ்சது என்ன கொன்றுவாங்க. மதவுக்கு தண்ணி பிடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிடு. 2 மணி நேரம் பைக்ல கூட்டிட்டு போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். எங்க நான் வரல. உன்னை போட்டுவேன், வந்துடணும். நான் வாங்கி தராம வேற யாருக்குள்ள வாங்கி தருவா? உனக்கு பயமா இருக்க? நம்ம போறோம், ஸ்பீடா வாங்கிட்டு வந்துடும். எனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தா நிம்மதியா இருக்கும். இந்த பாரு, இந்த வருஷம் தான் இப்படி. அடுத்த வருஷம் என் பொண்டாட்டியா உன்னை கூட்டு போய் வாங்கி தர போறேன். இங்க அப்படியே மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, உங்க கூட வரதுல எனக்கு நம்பிக்கை தான். அது போதும் எனக்கு. இந்த பாரு, ஒரு வேலை மாட்டினாலும் என்ன, ஆமா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அதான் கூட்டு போனேன் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். பெரிய தான் முடிவாயிட்டா, பிறகு என்ன? அடுத்து நான் தானே, பிறகு என்ன? சரி. போறோம், வாங்கிட்டு வரோம்னா? சரி. தண்ணி தருது. அது உள்ளவா. உனக்கு கூட நான் கிளம்புறேன். முடியாது. உனக்கு கூடன்னு சொன்னேன். முடியாது. சரி, அப்ப உள்ள வந்து கூட. சும்மா இருங்க. சரி, போங்க. என்னடி புதுசா தள்ளுற? விடுங்க. ஐயோ, நீங்க ரொம்ப மோசம். விடுங்க. ஓ, அப்படியா? ஆமா. வேண்டாம் சொல்லிட்டேன். சும்மா இருங்க, என் தங்கச்சி வந்துருவா. போங்க. ஐயோ, அங்கங்க சுத்தி நேரம் ஆகி போச்சு வீட்டுக்கு போறதுக்கு. அம்மா இப்ப நம்மள முதுகு தள்ளி பீ அடிப்பாவல. அத்தி நம்ம அம்மா இருக்காவளோ, பின் வாசல் வழியா ஓடி போய் படுத்துக்கிடுவோம். கேட்டா நான் வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப நேரமா இருக்கேன்னு சொல்லிடலாம். யாத்தாடி அம்மா பாத்துருவாவளோ. என்ன உங்க அம்மா அங்கதான் தேடிட்டு கிடந்தவங்க எங்க போயிட்டு வரா? யாத்தாடி என் அம்மா தேடிட்டு இருந்தாவளா? உங்க அம்மா தேடி தட்டோல விட்டுட்டாலே இதாவ, நீ எங்கிட்டு போயிட்டு வரா? நான் குளத்தங்கல்ல தானே நின்னேன். போ போ, உங்க அம்மா கம்ப தூக்கிட்டாலே தான் போ. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பயமா இருக்கோ? பின்ன எங்க அம்மா அடிப்பாவல்ல. சரி, இதுல ஒளிஞ்சுக்க. நான் உங்க அம்மா குழந்தை பாக்கேனா? அப்படியா? ஆமா. சரி. திருவிழா வரப்போதே. அதுக்கு ஐயோ வேண்டாம், உளரப்படாது. திருநெல்வேலிக்கு இல்ல, நான் 6ஆம் தேதி திருநெல்வேலிக்கு போறேன். வரியா? என்னது? யார்ட்டையும் சொல்லாத. என்னது? புரியல.
6ஆம் தேதி திருநெல்வேலிக்கு போறேன். வரியா? யாத்த பயமா இருக்க. திருநெல்வேலிக்கு போறேன், வரியா? எதுக்கு? இல்ல, திருவிழா வருதுல, அதான் இதாவது வாங்கிட்டார். நானா? பைக்ல போயிருவோம். பைக்லயா? பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்களோ? எங்க அம்மைக்கு தெரிஞ்ச அடிப்பாவல்ல. 2 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். போறோம், பிடிச்சதெல்லாம் வாங்குதான், வந்துருதான். ஊர் திருவிழா, நம்ம போனாலும் யாரும் தேட மாட்டாவல்ல, அதான் சொன்னேன். அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, ஊரே திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். எனக்கு எதனால வாங்கி தருவீங்களோ? வாங்கி தரேன். மே மாசம் 5ஆம் தேதி வந்துருவல்ல. சரி, எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கெல்லாம் போனா 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். உங்க அம்மா கேட்டா கொத்தங்கல் நின்னு சொல்லிடு. வருவியா? சரி. நிச்சயமா வருவல்ல? வருவேன். இந்த வருஷம் திருவிழாத்து காலகட்டம் அம்மா வாரின்னு சொல்லிட்டா. எப்படியோ மனசு கரெக்டாக சொல்லி வச்சுப்பா. வரணும்னே, நான் போய் வாங்கிட்டு வருவேன். சரி, ஜூஸ் வாங்கி கொடுப்பீங்களா? ஜூஸ் தானே எல்லாம் வாங்கி தரேன். சரி. நான் உண்டியில் நிறைய நினைச்சிட்டே இருந்தேன். இவியில எல்லாம் வாங்கி தரவலாம். சரி, நான் வாரேன்.